திருக்குர்ஆன் தமிழாக்கம் அத்தியாயம் 2 அல் பக்ரா மாடு வசனங்கள் 111 முதல் 120 வரை. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவிலா அருளாளன் நிகரிலா அன்பாளன் அல்லாஹுவின் பெயரால். وقالوا لن يدخل الجنة إلا من كان هودا أو نصارى تلك أمانيهم قل هاتوا برهانكم إن كنتم صادقين. யூதர்களாகவோ அல்லது கிறிஸ்தவர்களாகவோ இருப்போரை தவிர வேறெவரும் சொர்க்கம் செல்லவே மாட்டார்கள் என்று வேதமுடையோர் கூறுகின்றனர். இது அவர்களின் கற்பனையே ஆகும். நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் உங்கள் ஆதாரத்தை கொண்டு வாருங்கள் என்று நபியே கேட்பீராக. பலா மன் அஸ்லம வஜஹஹு லில்லாஹி வஹுவ முஹ்சினுன் ஃபலஹு அஜ்ருஹு இன்த ரப்பிஹ் فله أجره عند ربه ولا خوف عليهم ولا هم يحزنون. அவ்வாறல்ல, யார் நன்மை செய்து தமது முகத்தை அல்லாஹுக்கு பணியச் செய்கிறாரோ அவருக்கு தமது இறைவனிடம் கூலி உண்டு. அவர்களுக்கு எந்த பயமும் இல்லை, அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள். وقالت اليهود ليست النصارى على شيء وقالت النصارى ليست اليهود على شيء وهم يتلون الكتاب كذلك قال الذين لا يعلمون مثل قولهم فالله يحكم بينهم يوم القيامة فيما كانوا فيه يختلفون. வேதத்தை படித்துக்கொண்டே கிறிஸ்தவர்கள் எதிலும் இல்லை என யூதர்கள் கூறினர், யூதர்கள் எதிலும் இல்லை என கிறிஸ்தவர்கள் கூறினர். அவ்வாறு அவர்கள் கூறுவதை போன்றே அறியாதவர்களும் கூறினர். அவர்கள் எதில் கருத்து வேறுபாடு கொண்டார்களோ அதில் அவர்களுக்கிடையே மறுமை நாளில் அல்லாஹ் தீர்ப்பளிப்பான். ومن أظلم ممن منع مساجد الله أن يذكر فيها اسمه وسعى في خرابها أولئك ما كان لهم أن يدخلوها إلا خائفين لهم في الدنيا خزي ولهم في الآخرة عذاب عظيم. அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்களில் அவனது பெயர் நினைவு கூறப்படுவதை தடுத்து அவற்றை பாழாக்க முயற்சிப்பவனை விட பெரும் அநியாயக்காரன் யார்? பயந்தவர்களாகவே தவிர அவற்றில் நுழையும் உரிமை இத்தகையோருக்கு இல்லை. அவர்களுக்கு இவ்வுலகில் இழிவு உள்ளது, மறுமையில் அவர்களுக்கு கடும் வேதனையும் உண்டு. وَلِلَّهِ الْمَشْرِقُ وَالْمَغْرِبُ فَأَيْنَمَا تُوَلُّوا فَثَمَّ وَجْهُ اللَّهِ إِنَّ اللَّهَ وَاسِعٌ عَلِيمٌ. கிழக்கும் மேற்கும் அல்லாஹுக்கே உரியன. எனவே நீங்கள் எங்கு திரும்பினாலும் அங்கு அல்லாஹுவின் முகம் இருக்கின்றது. அல்லாஹ் விசாலமானவன், நன்கறிந்தவன். وقالوا اتخذ الله ولدا سبحانه بل له ما في السماوات والأرض كل له قانتون. அல்லாஹ் தனக்கு மகனை ஏற்படுத்தி கொண்டான் என அவர்கள் கூறுகின்றனர். அவ்வாறல்ல, அவன் தூயவன். வானங்கள் மற்றும் பூமியில் இருப்பவை அவனுக்கே உரியவை, அவனுக்கே அனைத்தும் கட்டுப்படுகின்றன. بديع السماوات والأرض وإذا قضى أمرا فإنما يقول له كن فيكون. அல்லாஹுவே வானங்கள் மற்றும் பூமியை முன்மாதிரியின்றி படைத்தவன். அவன் ஒரு விஷயத்தை தீர்மானித்தால் அதற்கு ஆகு என்றுதான் கூறுவான், உடனே அது ஆகிவிடும். وقال الذين لا يعلمون لولا يكلمنا الله أو تأتينا آية كذلك قال الذين من قبلهم مثل قولهم تشابهت قلوبهم
قد بينا الآيات لقوم يوقنون. எங்களிடம் அல்லாஹ் பேச வேண்டாமா அல்லது ஏதேனும் சான்று எங்களுக்கு வர வேண்டாமா என்று அறியாதோர் கேட்கின்றனர். இவர்கள் கேட்பதை போன்றே இவர்களுக்கு முன்னிருந்தோரும் கேட்டனர். அவர்களின் உள்ளங்கள் ஒத்திருக்கின்றன. உறுதியாக நம்பும் சமுதாயத்தினருக்கு நமது சான்றுகளை தெளிவுபடுத்தியுள்ளோம். إنا أرسلناك بالحق بشيرا ونذيرا ولا تسأل عن أصحاب الجحيم. நபியே, உம்மை நற்செய்தி சொல்பவராகவும் எச்சரிக்கை செய்யக்கூடியவராகவும் உண்மையுடன் நாமே அனுப்பி வைத்தோம். நரகவாசிகளை பற்றி நீர் விசாரிக்கப்பட மாட்டீர். ولن ترضى عنك اليهود ولا النصارى حتى تتبع ملتهم قل إن هدى الله هو الهدى ولئن اتبعت أهواءهم بعد الذي جاءك من العلم ما لك من الله من ولي ولا نصير. நீர் அவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றும் வரை யூதர்களும் கிறிஸ்தவர்களும் உம்மை ஒப்புக்கொள்ளவே மாட்டார்கள். அல்லாஹுவின் வழியே நேர்வழி என்று கூறுவீராக. உமக்கு ஞானம் வந்த பிறகு அவர்களுடைய விருப்பங்களை நீர் பின்பற்றினால் அல்லாஹுவிடமிருந்து உம்மை காப்பவனோ உதவி செய்பவனோ இல்லை. ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலியை வழங்குவானாக. இக்காணொளிகளை பிறருக்கு பகிர்வதன் மூலம் நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ். இந்த காணொளிகள் தொடர்ச்சியாக உங்களை வந்தடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அத்தோடு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் செய்தால் இது பற்றிய நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்தடையும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.